வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான யோசனை இன்னமும் இறுதி வடிவமைக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச அறிவிப்பு. எரிபொருள் லிட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியினை அரசாங்கம் விரைவில் நீக்கும் என்று தெரிவித்துள்ள மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி. முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திருத்திய சிறப்பு சலுகைகளை குறைக்கும் வகையிலான சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. யாழ்ப்பாணம் தையிட்டியில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு தையிட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான யோசனை இன்னமும் இறுதி வடிவமைக்கப்படவில்லை எனவும் இது குறித்து கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் முன்வைக்க விரும்பும் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர், தொல்பொருள் சட்டங்களில் திருத்தங்கள் கொண்டுவரப்படுவது நாட்டின் வரலாற்றை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் கல்வி மறுசீரமைப்பும் பல ஆண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு வரும் விடயமாகவும் உள்ளது. இது தற்போதைய அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்த யோசனை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை மாற்ற வேண்டிய அவசியம் குறித்தும் அதற்காக தேசிய கல்வி நிர்வாகம் பல வருடங்களாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிபுணர்களுடன் இணைந்து பணியாற்றி இருப்பதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். தற்போது கல்வி அமைச்சினால் சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவை அனைத்தும் இன்னமும் பேச்சுவார்த்தையின் கட்டத்திலேயே உள்ளது. எனவே கல்வித்துறையில் ஈடுபாடுள்ள நபர்களும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை முன்வைக்க இந்த நேரம் சிறப்பான வாய்ப்பாகும் என்று அவர் கூறினார். மறுசீரமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கேற்ப ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் பணியும் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் பயிற்சி வசதிகளை உருவாக்குவதற்காக தற்போது பிரதமரின் தலைமையில் கல்வி அமைச்சு அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக யோசனையை இறுதிப்படுத்தி பிறகு ஆசிரியர்களை பயிற்றுவிக்க முயற்சித்தால் மறுசீரமைப்பு திட்டம் செயற்பட முடியாததாகிவிடும். எனவே திட்டமிடலின் அனைத்து கட்டங்களிலும் பரந்த அளவிலான கலந்துரையாடல் அவசியம் என்று குறிப்பிட்டார். அனைவராலும் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், அனைத்து யோசனைகளையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்றாலும் அனைத்து தரப்புகளையும் கேட்பதற்கான சட்டப்பூர்வ அவகாசம் உள்ளது. இதற்காக நாடாளுமன்ற விவாதம் மூலம் கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். வரலாற்று பாடத்தை தெரிவு பாடமாக மாற்றும் யோசனை குறித்து எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜாதிச, முன்னால் சிலர் வரலாற்று அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தி பிழைகள் செய்திருக்கலாம். ஆனால் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு செயல்படும் இந்த அரசாங்கம் மாணவர்களுக்கு சரியான வரலாற்றை கற்பிக்கும், மேலும் அவர்களது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றும் முயற்சியில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன பழைய கடன்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டதும் எரிபொருள் லிட்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை அரசாங்கம் நீக்கும் என்று மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்க ஆட்சியின் போது திரைசேரிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மொத்தமாக 884 பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. அந்த கடனை தீர்க்கவே ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாய் வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் அந்த கடனின் அரைவாசி இப்போது செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகை செலுத்தப்பட்டதும் எரிபொருளுக்கான 50 ரூபாய் வரியை நீக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்றும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாவாக விளங்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தனவுக்கு வழங்கப்பட்ட விடுதலை தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்போதைய தீர்ப்பின் மூலம் நிராகரித்துள்ளது. மெஹின் லங்கா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயற்பட்ட காலத்தில் அரசாங்கத்திற்கு 883 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டை சார்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு எடுக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணையம் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை ஆராய்ந்த நீதியரசர்கள் குணரத்ன மற்றும் அமல் ரணராஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேல் நீதிமன்றம் வழங்கிய முன் தீர்ப்பு சட்டபூர்வமான முறையில் நிலைத்ததல்ல என்று தீர்மானித்து வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவிட்டது. 2007 ஜூன் 27 முதல் 2008 மே 29 வரையிலான காலத்தில் அரச கொள்முதல் நடைமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து உபகரணங்களை வாங்கியதன் மூலம் நிதியிழப்பு ஏற்படுத்தியதாக சஜின் வாஸ் குணவர்த்தன மீது குற்றம் சாட்டப்பட்டது. முன்னதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் குற்றப்பத்திரிகையில் உள்ள பிழைகள் அடிப்படையில் குற்றவாளி விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தீர்ப்பு செல்லாது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வழக்கு மீண்டும் ஆரம்பித்து விசாரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு திருத்திய சிறப்பு சலுகைகளை குறைக்கும் வகையிலான சட்ட வரைவை வர்த்தமானியில் வெளியிட்டு அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய 1986 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் உரிமை சட்டம் மற்றும் 1977 ஆண்டின் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதா கடந்த மாதம் அமைச்சரவை ஒப்புதலுக்கு உட்பட்டது.
இந்த சட்ட மாற்றம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கவிருந்த பல்வேறு சலுகைகளை முடிவு காண செய்யும் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாகும். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் அரசாங்க கொள்கை பிரகடனத்திற்கிணங்க பதவி காலத்திற்கு பிறகு வழங்கப்படும் சலுகைகளை குறைப்பது குறித்து அரசாங்கத்தின் முடிவுகள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு சலுகைகள் நீக்கப்படுவதோடு 5 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் ஓய்வூதியங்களும் ரத்து செய்யப்பட உள்ளன. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக 2 தனிப்பட்ட வரைவுகளை தயாரிக்க சட்ட வரைவாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழிகாட்டும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த முன்மொழிவை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் அமைச்சரவையில் சமர்ப்பித்த நிலையில் அமைச்சரவை அதற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் தையெட்டியில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு தையெட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விகாராதிபதி ஜீன்தோட்ட நந்தராம தேரருக்கு அனுப்பப்பட்ட இந்த அறிவிப்பு அந்த காணியின் உரிமையாளர் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது, முறைப்பாட்டாளரால் சுட்டிக்காட்டப்பட்ட காணி தொடர்பாக தங்களுக்கு உரிமை இருக்கின்றது எனில் அதனை நிரூபிக்கும் சட்டபூர்வமான ஆவணங்களை உடனடியாக பிரதேச சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு ஆவணங்கள் இல்லாத நிலையில் அந்த நிலத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், இல்லையெனில் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் மட்டுமின்றி நாட்டின் அனைத்து குடிமக்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்கு அரசாங்கம் பொறுப்பாக இருப்பதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை அரசாங்கம் மேற்கொள்வதா என்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அவர் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அரசு ஒன்று சேர்ந்து பொதுவான முடிவை எடுத்துள்ளது. அதே போல் நாட்டில் வாழும் அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இது எந்த ஒருவருக்குமான தனிப்பட்ட தீர்மானம் அல்ல. இந்த விஷயம் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருகிறது. தற்போது புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல அறிக்கைகள் பரிசீலனையில் உள்ளது. அதே போல் நாட்டில் வாழும் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இது எந்த ஒரு நபருக்குமான தனிப்பட்ட தீர்மானம் அல்ல. இந்த விஷயம் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. தற்போது புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல அறிக்கைகள் பரிசீலனையில் உள்ளன. அவை முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட பிறகு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உள்நாட்டு நீர்ப்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்று மன்னார் வடக்கு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் நேற்றைய தினம் இரவு மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது உள்நாட்டு நீர்ப்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 4 இந்திய மீனவர்களுடன் இந்திய மீன்பிடி படகொன்றையும் கடற்படையினர் கைப்பற்றினர். அதன்படி நேற்று மன்னாருக்கு வடக்கு இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகுகள் பலவற்றை வடமத்திய கடற்படை கட்டளை குழு அவதானித்ததோடு மேலும் வடமத்திய கடற்படை கட்டளையுடன் இணைக்கப்பட்ட கடலோர ரோந்து கப்பல்களை அனுப்புவதன் மூலம் இலங்கை கடல் பகுதியிலிருந்து குறித்த மீன்பிடி கப்பல்களை அகற்றுவதற்கான சிறப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு உள்நாட்டு நீர்ப்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த இந்திய மீன்பிடி படகொன்று இலங்கை கடற்படையினரால் முறையாக சோதனை செய்யப்பட்டு எல்லை விதிகளை மீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 4 இந்திய மீனவர்களோடு இந்திய மீன்பிடி படகொன்றையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றினர். இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி படகொன்றும் அதிலிருந்து 4 இந்திய மீனவர்களும் தலைமன்னார் இறங்குதுறைக்கு கொண்டு வரப்பட்ட மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். கொரிய குடியரசின் E8 விசா திட்டத்தின் கீழ் இலங்கை தொழிலாளர்களை பருவகால வேளாண் பணிகளில் சேர்த்துக் கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 மற்றும் ஜூலை 1ஆம் தேதிகளில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டங்களில் இலங்கை தொழிலாளர்களை கொரியாவின் E8 விசா திட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கான முன்முயற்சிகளை முன்னெடுத்து அதற்கான அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கொரியாவின் போசோங் உள்ளூராட்சி நிறுவனத்தோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இலங்கை பருவகால வேளாண் தொழிலாளர்களை வேலைக்கு ஆட்சேர்ப்பதற்கும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கும் இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக இலங்கை தொழிலாளர்கள் குறுகிய காலத்திற்காக கொரியாவின் விவசாய கிராமங்களில் பணியாற்றி வருமானம் ஈட்ட முடியும். இது ஒரே நேரத்தில் இலங்கைக்கு வெளிநாட்டு செலாவணியை அதிகரிக்கும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதற்காக போசோங் உள்ளூராட்சி நிறுவனத்தோடு உத்தேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.